இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அறுக்கிறதற்கு அறுவடை, ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டிஃபுல். இன்னைக்கு நம்ம டெஸ்டிமோனி கேட்கும் போது கூட நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் இயேசுவை பற்றி என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல, இன்னும் சொல்ல ஆட்கள் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனதுல வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் அறிவிக்கப்படாத இடத்துக்கு ஒண்ணு நீங்க போய் அறிவிங்க, இல்ல அறிவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென். அந்த பாரம் உங்களுக்கு எப்ப வரும்னா, நீங்க சரியான விதத்துல இயேசுவை ருசி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் இன் a proper way, மற்றவங்களை பார்க்கும்போது அவ ஒரு பாவி, அவ ஒரு மோசமானவ அப்படின்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, அவங்களோட ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அப்படியே உங்க கைகளை எடுத்து உங்க இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கண்கள் எனக்கு வேணும்பா. ஆமென். ஒரு அறுக்கிறவனுக்கு ஒரு முதல் குணமே என்ன தெரியுமா? ஆண்டவரை போல பார்க்கணும், கம்பேஷன். ஆண்டவரத்துல கையை அப்படியே இருதயத்தை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு கம்பேஷனட் ஹார்ட்டை கொடுங்க, ஒரு மனதுருக்கத்தின் இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஆமென். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கம்பேஷன் தான். அந்த நாட்கள்ல நீங்க சுற்றிலும் இங்க பாருங்க எத்தனை மிஷனரி மார்களை பற்றி எழுதி ஒட்டி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தங்களுடைய சொந்த ஜனத்தை விட்டு தன் பிள்ளைகளை கொண்டு வந்து சாக கொடுத்து இந்த பூமியில நம்முடைய இந்த தேசத்துல இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததுக்கான அடிப்படை என்ன தெரியுமா? முதல்ல அவங்களுக்கு தேவன் மேல் இருந்த அன்பு. ஆமென். இரண்டாவது, அந்த அன்பின் கண்களோடு ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்த அந்த கம்பேஷன். அல்லேலூயா. கடைசி காலத்துல என்ன தனிந்து போகும் தெரியுமா? பணம் தனிந்து போகாது. கடைசி காலத்துல என்ன இருக்காது? ஒண்ணு அன்பு இருக்காது, இல்ல ரெண்டாவது விசுவாசம் இருக்காது. It is very hard to find love and faith. நீங்க மற்ற எல்லாமே பாருங்க, எதை வேணும்னாலும் இப்ப நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்பெல்லாம் வெளியூர்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம கையில ஒண்ணு கொடுத்தா தான் உண்டு. இன்னைக்கு எந்த தேசத்தினுடைய பொருளையும் உங்களால உட்கார்ந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆமா, உங்களுக்கு பணம் இருந்தா போதும். இன்னைக்கு பணம் ஈஸியா கிடைக்குது, இன்னைக்கு உடைகள் ஈஸியா கிடைக்குது, இன்னைக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ஆனா நீங்க தேடி கிடைக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது அன்புதான். ஆமென். எனக்கு அன்பு அப்படின்றது தேவனிடத்துல வசனம் சொல்லுது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அறுப்புக்கு மிகுதியா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா வேண்டிக் கொள்ளுங்கள். பைபிள்ல சில விஷயங்கள் நம்ம வேண்ட தேவையே இல்லை, அது நமக்கு தானா கிடைக்கும். ஆமா தானே? உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். இதுக்காகலாம் உட்காந்து நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இல்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள் பிரேயர். ஆனா ஒரு சில விஷயங்கள் நீங்க கர்த்தரிடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் பைபிள்ல நிறைய முறை இந்த வார்த்தையை சொல்லிருக்கேன், ஞானத்தை கேட்கணும். ஆமென்.